முன்னாடி இருந்ததுக்கு டெவலப் நல்லாவே ஆயிருக்கு. என்ன சொல்லுவாங்க, அதோட பங்க்சுவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்த்தாலே நம்ம வந்து கரெக்டா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். எல்லாமே பிடிச்சிருக்கு மேம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. சூப்பர். இதை தாண்டி நமக்கு நிறைய வேலை இருந்தாலும் இதை படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுக்குது மேம். இந்த ட்ரைனிங் வந்து என்னோட பேர் வந்து முத்துலட்சுமி மேம். நான் வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடி என்னோட சொந்த ஊர். நான் ஒர்க் பண்றது வந்து தென்காசி மாவட்டத்துல தான் 1 hour டிராவல் சாம்பவர் கடற்கரை கவர்மெண்ட் டீச்சரா இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான் சின்ன வயசுல இருந்து. பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் நான் எடுக்கிறேன். அதுவுமே நம்ம வந்து மீனிங் தெரியாம நிறைய வந்து கூகுள சர்ச் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து ரீட் பண்ணாலே ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருது. நம்ம டென்ஸ் எல்லாமே நம்ம படிச்சதுனால எனக்கு ஈஸியா இருக்கு இப்போதைக்கு. அதனால நிறைய பிள்ளைங்களே இப்படி சொல்லுவாங்க மேம். என்னைய வந்து அம்மா நீங்க இதை வந்து இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இன்னும் நிறைய கத்துக்கிற வேண்டி இருக்கு. நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய காலங்கள் போயிடுச்சு, இன்னும் நம்ம நிறைய வந்து படிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது தோணுச்சு மேம். என்னுடைய என் குழந்தைங்களே என்னைய வந்து அவங்க நிறைய வந்து என்னைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து கஷ்டமா இருக்கும். இல்ல மேம், இது என்னோட ஃப்ரெண்டு சோபனா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நானும் ஒரே பஸ்ல ஒரு ஃப்ரெண்டு. அவங்க ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. எனக்கு ஏற்கனவே படிக்கணும்னு ஒரு ஆசை. அது எப்படி போக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுதான் நான் அந்த 7 ஏஞ்சல் அகாடமில ஜாயின் பண்ணேன். படிக்கணும் அப்படிங்கிறதா, இங்கிலீஷ் கத்துக்கணும். அதை நம்ம வந்து எப்படியாவது, அது ஒரு மொழி தான், அதனால நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் மேம். அது 2-3 வருஷமா இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியாது. நான் இதை கத்துக்குங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு மேம். அது அந்த சோபனா அவங்க ஸ்டேட்டஸ் வைக்க போய் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் என்கிட்ட இதை சொல்லலை. அவங்க ஸ்டேட்டஸ் வச்சு அவங்கள்ட்ட நான் கேட்டு சரி நம்மளும் படிக்கலாம். அவங்ககிட்ட கேட்டேன், படிச்சலாமா, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாமா, இங்கிலீஷ் நம்ம கத்துக்கலாமான்னு கேட்டேன். அவங்க முடியும் அப்படின்னாங்க. ஜாயின் பண்ணிட்டு உடனே ஜாயின் பண்ணேன். நான் கேட்கும் போதே அதை கேட்டேன், நீ படிக்க வச்சிருவீங்களா, நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். உங்ககிட்ட பேசும்போது உங்க அந்த இதுல பேசும்போதே கேட்டுட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் அவங்ககிட்டையும் கேட்டேன், படிச்சிடலாமா டீச்சர், நம்ம வந்து நமக்கு டைம் அவைலபிளா இருக்கும். ஏன்னா 8 மணிக்கு நாங்களாம் பஸ் ஏறிடுவோம். அவங்களும் சோபனாவும் சரி நானும் சரி குழந்தைங்களை எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு நம்ம அதுக்கு டைம்லாம் அவைலபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் முடியும். அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கு, எனக்கு அதுவும் இல்லை. அதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எங்கள் ஸ்கூல்லையுமே ஒரு டீச்சர் உண்டு. அவங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க. அவங்க வந்து என்னை டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம வந்து அவங்களாம் 2வது தலைமுறைங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் தலைமுறை அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அது கொஞ்சம் டீச் பண்ண அவங்களுக்கு முன்னாடி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு மேம். அதனால நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு டவுட்லாம் வரல. பசங்கள்கிட்டே கொஞ்சம் பேசுகிறேன் மேம். என்னோட குழந்தைங்கள்கிட்டே கொஞ்சம் பேசுகிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே உன்னோட ப்ரொனன்சியேஷன் எல்லாம் மாறிட்டு, உன்னுடைய அந்த இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேம். ஓரளவுக்கு நான் அவங்ககிட்டயுமே கான்வர்சேஷன் மெசேஜ் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் பண்ணுறேன். இதை நீ இப்படியே டெவலப் பண்ணாடிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க மேம். முன்னாடி இருந்ததுக்கு டெவலப் நல்லாவே ஆயிருக்கு. கண்டிப்பாக மேம். நல்லா வந்து என்ன சொல்லனா, நம்ம இங்கிலீஷில் நம்ம இவ்வளோ தூரம், அதாவது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் பேசுகிறோம்னாலும் அதை வந்து நமக்கு அதை மீனிங் தெரிஞ்சு பேசுகிறோம். நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய சக்ஸஸாக தான் இருக்குது மேம். எங்கள் வீட்டில் எங்கள் சார்லாம் சொல்கிறாங்க, நீ இப்படி பேசிட்டே போனா சரியாயிடுவேன், அப்படி பேசிடலாம். அந்த ஃபியர் போயிடலாம். நமக்கு அதை பற்றியான பேசுகிறோம், பயம் இல்லாமல் போயிடும். முன்னாடி இருந்ததை விட அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேம். இந்த டாஸ்க்கெல்லாம், அது சார் இப்போ கொடுக்குற டாஸ்க்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். முன்னாடி எக்ஸாம் நடத்தும் போதும் பேராகிராஃப்லாம் நான்லாம் பேராகிராஃப் மேக் பண்ணிடுவேனா அப்படின்லாம் யோசித்தேன். பேராகிராஃப் எழுத ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். அதெல்லாம் நல்ல டெவலப் மேம். இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே தான் மேம். எல்லாமே பங்க்சுவாலிட்டி, அதாவது எல்லாமே எங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, அதோட பங்க்சுவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்த்தாலே நம்ம வந்து கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். எல்லாமே பிடிச்சிருக்கு மேம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. சூப்பர். ப்ராக்டிஸ் ஜாயின் பண்ணுவோம் மேம். ஜாயின் பண்ணேன். நான் ஏற்கனவே அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். நான் என்னை டீச் பண்ண முன்னாடி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். கரெக்ட் டைம் வர்றது, அப்புறம் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் வந்து என்ன பேசணும், என்ன கரெக்டாக இருக்கும், அந்த கரெக்டாக இப்போ பண்ணுறீங்களா மேம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என் பிள்ளைகிட்டையுமே அதை தான் சொல்கிறேன். அவங்க வந்து எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அப்படி பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பங்க்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதை வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அது லைஃப் லெசனா இருக்கு எனக்கு. நல்லா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும் மேம்? நல்லா எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம். நாங்க வந்து எங்களை எங்களை மேல் மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க ஒரு மோட்டிவேஷன், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாவும் இருக்குது. நாங்க அடுத்த லெவலுக்கு போகணும். எங்களை வந்து ஒரு ஒரு ஏதோ ஒன்று பின்னாடி இழுக்குது. அது வந்து அதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம படிக்கணும், நம்ம மேலே வரும், நம்மளால முடியும். எங்களுக்கு நம்ம இதை தாண்டி நமக்கு நிறைய வேலை இருந்தாலும் இதை படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுக்குது மேம். அந்த ட்ரைனிங் வந்து நிறைய வந்து எங்களை வந்து தன்னம்பிக்கையை வளர்க்குது. ஓகே முத்துலட்சுமி, அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் எங்களுக்காக பொறுமையா உங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி முத்துலட்சுமி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, போய் சாப்பிடுங்க. ஓகே மேம்.